மட்டுமே உரிய ஒரு சிறப்பு உண்டு. ஜீவராசிகளில் பெரிதான யானை ஈசனை வழிபட்ட திருவானைக்காவும் இங்கேதான் உள்ளது. மிக சிறியதான எறும்பு வழிபட்ட திருவெரும்பூரும் இங்குதான் உள்ளது. திருச்சி தஞ்சாவூர் சாலையில் திருச்சியிலிருந்து சுமார் 12 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது எறும்பீஸ்வரர் ஆலயம். சுமார் 250 அடி உயரமுள்ள குன்றின் மீது இந்த எறும்பீஸ்வரர் கோயில் அமைந்துள்ளது. ஈசனின் கருவறையை சுற்றிலும் கல்வெட்டுகள் சோழர்களின் பெருமையை சொல்பவையாக பார்க்கப்படுகிறது. தாரகாசுரன் என்னும் அசுரன் தான் பெற்ற வரத்தினால் தேவர்களையும் முனிவர்களையும் துன்புறுத்தி விண்ணுலகில் வாழ்ந்த இந்திரனை தோல்வியுற செய்தார். தோல்வி கண்ட இந்திரன் பிரம்மனிடம் முறையிட்டான். பிரம்மன் தென் கையிலாயமான மணிகூடபுரத்து பெருமானை வழிபடுங்கள், அப்போது ஒரு புதல்வன் தோன்றுவான், அவனே சூரனை அழிப்பான் என்று வழி கூறினார். அதன்படி தாங்கள் வழிபாடு செய்வதை அசுரன் அறிந்துவிடக் கூடாது என்பதால் இந்திரனும் தேவர்களும் எறும்புகள் வடிவம் கொண்டு இறைவனை வழிபட்டு வந்தனர். இறைவனை கருணைதல் மலர்களால் பூஜித்தும் வந்தனர். சகல தேவர்களும் எறும்பு வடிவம் எடுத்து சிவலிங்கத்தின் மீது ஊர்ந்து வழிபட முடியாமல் தவித்தனர். இதனால் மனம் கனிந்த ஈசன் சற்றே தலை சாய்த்து அவர்கள் வழிபட வகை செய்தார் என்கிறது தல வரலாறு. இன்றும் தினமும் ஈசனுக்கு பூஜை நடக்கும் போது எறும்புகள் வரிசையாக ஊர்ந்து சென்று நெய்வேத்திய பொருட்களை எடுத்துக் கொள்ளுமாம். இதனை ஈசனே எறும்பு வடிவில் வருவதாக சிலிர்ப்போடு சொல்கிறார்கள் திருச்சி மக்கள். மேலும் அகத்திய முனிவர் முருகப்பெருமானிடம் ஞான உபதேசம் பெற்ற தலமும் இதுதான். எறும்புகளுக்கு மனமிறங்கி அருள் செய்த எறும்பீஸ்வர பெருமான் இங்கு வந்து